வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வருங்கால அரசியலுக்கு முக்கியமானது. மாணவர்களிடம் பிரதமர் மோடி உரை. கொல்லிமலையில் இரவு வான்பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்த திட்டம். கவுண்டவுன்களை தொடங்கியது இஸ்ரோ. காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தகவல். விழுப்புரத்தில் 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு மக்கள் நலத்திட்ட பணிகளை வழங்கி வருகிறார். அதன்படி 2 நாள் சுற்றுப்பயணமாக தற்போது விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு வழுதரெட்டியில் 5.7 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி நினைவு அரங்கம் மற்றும் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணி மண்டபத்தை திறந்து வைத்தார். 21 சமூக நீதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தங்களுடைய சமூக நீதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1987ஆம் ஆண்டு இது நடந்துச்சு. வன்னிய சமுதாய மக்களோட கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வருங்கால அரசியலுக்கும் மிக முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் 2361 மாணவ மாணவிகளுடன் தேசிய மாணவர் படை முகாம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட விவாதம் இந்தியாவின் ஜனநாயக நடைமுறைக்கும் வருங்கால அரசியலுக்கும் மிக முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். அரசியல் பின்னணி இல்லாத 1 லட்சம் இளைஞர்கள் பொது வாழ்வில் இணைய வேண்டும் என்றும் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் நேரடியாக தொடர்புடைய இந்த விவாதத்தில் அவர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் கடந்த 2014இல் NCC மாணவர்களின் எண்ணிக்கை 14 லட்சமாக இருந்ததாகவும் தற்போது NCC மாணவர்களின் எண்ணிக்கை 20 லட்சமாக அதிகரித்திருப்பது நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கொல்லிமலையில் இரவு வனப்பூங்கா அமைப்பதற்கு 44 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் இரவு வானத்தின் உள்ளார்ந்த வனப்பை இயற்கை கலாச்சாரம் மற்றும் வரலாற்று வளமாக அங்கீகரிக்கும் வகையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு வனப்பூங்கா அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருந்தார். அதன்படி இரவு வனப்பூங்கா அமைப்பதற்கு முதற்கட்டமாக 44 லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான செய்தி குறிப்பில், கொல்லிமலைகள் தனித்துவமான புவியியல் மற்றும் காலநிலை அம்சங்களை கொண்டுள்ளதால் இரவு வன பூங்கா நிறுவுவதன் மூலம் ஒலி மாசுபாடு குறைவதோடு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாத்திட முடியும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டவுன்களை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டவுன்
இன்று அதிகாலை தொடங்கியுள்ளது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பில் இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து வருகின்ற 29ஆம் தேதி காலை 6:23 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் NVS-02 பிற செயற்கைக்கோள்களுடன் இணைந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காரைக்காலில் இருந்து நெடுந்தீவு அருகே மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்களை ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் மீனவர்களின் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்து மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் அதில் 2 மீனவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாட்டுத் துறைக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிக்கும் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 393 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர்களை வழியனுப்பும் வகையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் ஐசரி கணேசன் மற்றும் தொழில் முனைவோர் விளையாட்டுத்துறை நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, பொருளாளர் செந்தில் தியாகராஜன் மற்றும் SDAT பொது மேலாளர் சுஜாதா ஆகியோர் 38வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு சீருடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐசரி கணேசன், விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாங்கள் வழங்குவதற்கும் தயாராக உள்ளதாகவும் தங்கம் வெல்வதை மட்டுமே இலக்காக வைத்து வீரர்கள் விளையாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, நடைபெற உள்ள தேசிய விளையாட்டு போட்டிகளில் முதல் 5 இடத்திற்குள் தமிழக வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் மேலும் 3% விளையாட்டுத் துறைக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய அளவிலான போட்டியை நடத்த மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த 3 வருஷத்துல 3வது நேஷனல் கேம்ஸ் இது. எப்பயுமே 2 வருஷத்துக்கு ஒரு தட்டி தான் ஒரு நேஷனல் கேம்ஸ் நடக்கும். இப்ப கண்டினியூ அந்த கொரோனா காலத்தோடைய நேஷனல் கேம்ஸும் சேர்த்து நடக்கும் பொழுது 3 வருஷத்துல 3 நேஷனல் கேம்ஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைம் 5th பொசிஷன் இருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து 10th பொசிஷன் இருந்தோம். இந்த தாடி டாப் 5க்குள்ள வருவோங்கிற நம்பிக்கையோட நம்ம டீம் கிளம்புறாங்க. ஒரு யங் விளையாட்டு வீராங்கனைகள் வந்து புதுசா இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய திறமையும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. பிளஸ் விளையாட்டு வாய்ப்புகள், அதாவது வேலையும் வந்து இந்த 3% வந்து ரிசர்வேஷன் வந்து இப்ப வந்து அமல்படுத்தி இருக்கிறதுனால நிறைய விளையாட்டு வீராங்கனைக்கு இப்ப வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் வருஷத்துக்கு மினிமம் ஒரு 200 to 300 விளையாட்டு வீராங்கனைக்கு கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கூடுதல் மருத்துவக் கல்லூரிகளை துவக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்டு வரும் அரங்கத்தின் பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2553 மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு 24,000 பேர் தேர்வு எழுதியுள்ளதாகவும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவுற்ற பின் மெரிட் அடிப்படையில் தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என உறுதியளித்தார். மேலும் மருத்துவ இடங்களில் தமிழ்நாடு பின்தங்கி இருப்பதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்றும் தமிழகத்தில் மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், தென்காசி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை போன்ற 6 மாவட்டங்களுக்கு புதிய மருத்துவ கல்லூரிகளை அமைக்க ஒன்றிய அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பின்னுக்கு வருதுன்னா இப்போ வரத்துக்கான காரணம் அவங்க தானே. இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான்
2011 சட்டமன்றத்திலே தன்னுடைய செய்தியை பதிவு செய்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது இந்த அரசின் இலக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இப்போ கடந்த ஆண்டு ஒன்றிய அரசின் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை 2011 சொன்னது கலைஞர் தான். அந்த வகையில தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் இந்த கோரிக்கையை தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக மயிலாடுதுறை, தென்காசி, பெரம்பலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற ஒரு 6 மாவட்டங்களுக்கு நம்ம மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, அங்கே மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்போது பெருமதிப்புக்குரிய நட்டா அவர்களிடத்திலும் வைக்கவிருக்கிறோம். முடிந்தால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நட்டாவிடத்தில் எடுத்து சொல்லி மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வழங்குவதற்கு அவரும் உறுதுணையாக இருந்தால் நல்லது. லண்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ரேம்ப் வாக் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சின்னமலையில் உள்ள காவலர் விளையாட்டு மைதானத்தில் லண்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் குளோபல் ரைசிங் சேலஞ்சஸ் அமைப்பு மற்றும் கேர் அமைப்பு இணைந்து 76ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தேசிய கொடி உடையுடன் ரேம்ப் வாக் செய்து அசத்தியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்பட்ட நிதிகளை மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வி உதவிக்காக வழங்கியுள்ளனர். இந்நிகழ்வில் குளோபல் ரைசிங் சேலஞ்சஸ் நிறுவனர் சாரிகா ஜெகதீஷ், கேர் அமைப்பின் நிறுவனர் கல்பனா குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் குமரன், வழக்கறிஞர் கீதா பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர். திருப்பூரில் செயல்படாத கல்குவாரி பாறை குழியில் தேங்கிய நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வேலம்பாளையம் வாஷிங் நகர் பகுதியை சேர்ந்த ரேவதி மற்றும் அவரது மகள்கள் பிரகன்யா, பிரகாஷினி ஆகிய 3 பேரும் வீட்டின் அருகே உள்ள செயல்படாத கல்குவாரி பாறை குழியில் தேங்கியுள்ள நீரில் தவறி விழுந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் ரேவதி மற்றும் பிரகாஷினியின் உடல்களை மீட்டுள்ளனர். மேலும் பிரகன்யா உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் மங்களம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே மகளிர் சுய உதவிக்குழு மூலம் 40 லட்சம் மோசடி செய்து தலைமறைவான தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் தீவு கிராமத்தில் பிரியா, அவரது கணவர் ஐயப்பன் இருவரும் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கி அதில் 70க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆதார், கைரேகை பெற்று ஒவ்வொருவருக்கும் 45,000 முதல் 95,000 ரூபாய் வரை பல்வேறு வங்கிகளில் பெற்ற குழு கடனை கொடுக்காமல் 40 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளனர். அவர்களிடம் கடன் குறித்து வங்கி அலுவலர்கள் கேட்டபோது தங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை மேற்கொள்ளாததால் நெப்பத்தூர் மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலங்குடியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு துறை சார்பில் வருடம் தோறும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை, சாலை பாதுகாப்பு துறை, ஆலங்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் ஆலங்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் நல்லதம்பி உட்பட அலுவலக பணியாளர்கள், ஆலங்குடி போக்குவரத்து காவல்துறையினர், கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பந்திப்பூர் நெடுஞ்சாலையில் காட்டு யானையால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் முதுமலையை ஒட்டிய பந்திப்பூர் வன பகுதிகளில் காட்டு யானை, மான்கள், காட்டெருமைகள் உள்ளிட்ட ஏராளமான வன விலங்குகளையும் அரிய வகை பறவைகள் அவ்வழியாக செல்வதால் அவ்வழியாக செல்ல அச்சம் ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பந்திப்பூர் வனப்பகுதி அருகே காட்டு யானை ஒன்று அவ்வழியாக செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி உணவு தேடும் செயலில் ஈடுபட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் இரு புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் அதிக மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஊக்கத்தொகையை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கியதில் சிறந்த உற்பத்தியாளர்கள், சிறந்த சங்க செயலாளர்கள் மற்றும் சிறந்த தொகுப்பு பால் குளிர்விப்பு மைய செயலாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 5,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 3,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற 29 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 60,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 7,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 104 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் படையினரால் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டிய பிணை கைதிகளில் 8 பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினர் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கத்தாரில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் கடந்த 15ஆம் தேதி ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டமாக 6 வாரங்களில் தங்களிடம் பிணை கைதிகளாக உள்ள 33 பேரை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்கவும், அதற்கு பதிலாக தங்கள் சிறைகளில் உள்ள 1900 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசு விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்க வேண்டிய 26 பிணை கைதிகளில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து வடக்கு காசாவிற்குள் பாலஸ்தீனர்களை அனுமதிக்க போவதில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தனது ஒப்பந்த வாக்குறுதியை இஸ்ரேல் மீறிவிட்டதாக ஹமாஸ் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வருங்கால அரசியலுக்கு முக்கியமானது. மாணவர்களிடம் பிரதமர் மோடி உரை. கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்த திட்டம். கவுண்டவுன்களை தொடங்கியது இஸ்ரோ. காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.